Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை வச்சு பருப்பு வடை. இது எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். டீ கடைகள்ல எல்லாம் மேக்ஸिमम இந்த வடை வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த டேஸ்டியான ரொம்ப ஆரோக்கியமான முருங்கைக்கீரை பருப்பு வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். இதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்துட்டு இதுல வந்து சரியா 250 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை வந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சிருந்தேன். அளவுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலான இந்த கப்பு தான். இதில் தான் 1 கப் அளவுக்கு கடலை எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இதில் தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா மிக்ஸர் ஜாரில் சேர்த்து போக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இது கடைசியாக நமக்கு தேவைப்படும், அதுக்காக தான். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு துண்டு இஞ்சி, அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைப்படணும். இதில் தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தெளிச்சு மட்டும் விட்டு நீங்கள் அரைச்சி எடுங்க. இப்போ பாருங்க நல்ல பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டோம். இது அப்படியே ஒரு பவுலில் நம்ம வந்து சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்தோம்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதை அப்படியே நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை இது நல்லா இதில் இருக்கக்கூடிய தண்டெல்லாம் மேக்ஸிமம் எடுக்க முடிஞ்சது வரை எடுத்துருங்க. எடுத்துட்டு இலைகளை மட்டும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இதை சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 2லேருந்து 3 பல் பூண்டு இதையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து நம்ம பருப்பு சேர்க்கறதுனால கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதுவும் கண்டிப்பாக சேர்க்கணும். நம்ம பருப்பு சேர்த்து என்ன பண்ணாலும் காயப்பொடி கண்டிப்பாக சேர்க்கணும். வயிறு சம்பந்தமான எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கறனால. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து எடுக்க போகிறோம். கை வச்சே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா இந்த பருப்பு கூட மிக்ஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக வரும். உங்களுக்கு ஒருவேளை இப்படி கெட்டியாக வரல அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியும் கெட்டி ஆகலைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க இதை நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு கையில் வந்து வடை மாதிரி தட்டி எடுங்க. ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இதை அப்படியே நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே போட்டு எடுங்க. ஆயிலில் பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆயில் எப்போவுமே மீடியம் டு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேமில் போட்டு பொரிச்சிட்டிங்கன்னா இந்த வடை வந்து அதிகமான எண்ணெய் உரிய ஆரம்பிக்கும். அதனால மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வைங்க. எப்போ ஹை ஃப்ளேம்லேயே வைக்க வேண்டாம். அப்படி வச்சிருந்தாலும் அடிப்பக்கம்லாம் சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவைப்பட்டால் மட்டும் ஹை ஃப்ளேமில் வைங்க. இப்போ இந்த வடையை நம்ம ஒன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 2 பக்கமும் நல்லா வந்து திருப்பி போட்டு வேக வைங்க. லேசான ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் நம்ம நல்லா வேக வைக்கணும். அப்பதான் நம்ம முருங்கைக்கீரையும் இதில் சேர்த்துருக்கோம்ல, உள்ளே இருக்கக்கூடிய கீரையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக வைங்க. இப்போ பாருங்க ஒரு ஸ்டேஜில் இந்த மாதிரி நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ வந்து இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூல போட்டுருங்க. அப்பதான் எக்ஸஸாக இருக்கக்கூடிய ஆயிலும் அப்படியே வெளியே போயிடும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பராக எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டோம். இது வந்து டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கீரை சாப்பிடாம இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.